அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நான் ஒருவரை நம்பினேன். அது கணவன், மனைவியோ, தாய், குழந்தையோ. ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நம்பினேன். கடைசியில அவர் தப்பு பண்ணிட்டாரு. அந்த நம்பிக்கை போயிருச்சு. இப்போது என்னால் நம்பாமலும் இருக்க முடியலை, நம்பவும் முடியாம தத்தளித்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு முதல் பாயிண்டா சொல்லணும்னா, அவர் தவறு செய்ததற்கு, அவர் மாறியதற்கு அப்படிங்கிறது என்ன காரணம்? அதாவது முக்கியமாக தான் காரணமா என்று ஆராய வேண்டும். நம்ம ஒழுங்கா தான் இருந்தோமா? நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா? நம்ம எங்கேயாவது நம்மில் என்ன தவறு இருக்கிறது? எங்கே நம்மில் தவறு நடந்ததன் விளைவு அங்கே அந்த மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது 100% அதை என்ஷூர் பண்ணணும். நம்மகிட்ட என்ன தப்பு அப்படின்னு. அதாவது என்ன தப்பு அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இருந்த மாதிரியே இருந்தாலும் இது நாள் வரைக்கும் என்ன தப்பு அப்படிங்கிறதையும் சேர்ந்து பார்க்கணும். அப்ப இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு தவறில நாம இருக்க போய் தான் இப்போ அந்த மாற்றம் நடந்திருக்கு. அப்ப நான் சரியாக இருந்தேனா இல்லையா, இல்லது திடீரென்று இப்போது என்னில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா? ஸோ அந்த விளைவாக அவர் மாறினாரா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். அப்ப நம்மிடம் என்ன தவறு அப்படிங்கிறத முழுமையாக பார்ஷியாலிட்டி இல்லாம அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல, என்கிட்ட எதுவுமே தவறு இல்லை, முதலிலும் சரி இப்போதும் சரி, ஆனால் இப்போது அவர் மாறிவிட்டார், நான் என்ன செய்வது அப்படின்னா, சரி ஓகே, இப்போ நான் உறவில் தொடரலாமா வேண்டாமா? நான் தெளிவா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா லவ்ல தான் இருக்கிறேன், ஆனா அவர் மாறிட்டாரு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வந்தா, ஒன்ஸ் அகெயின் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது 2வது பாயிண்ட். அப்போ அவர்கிட்ட இருந்து எனக்கு சில பெனிஃபிட் வந்துட்டு இருந்தது, இப்ப சில பெனிஃபிட் இல்லாமல் போய்விட்டது. ஒரு சில விஷயங்கள் அவர் மூலியமாக நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன், இப்ப சில விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ ஏதோ ஒண்ணு எனக்கு மிஸ் ஆகுது. அந்த மிஸ் ஆகுதின் விளைவு தானே நான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எதுவுமே மிஸ் ஆகாம நான் கஷ்டப்பட்டா அது முழுக்க முழுக்க நான் கோளாறு. அது என் மைண்ட் செட்டு. அவர் என்ன இஷ்டத்துக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள போய் ஃபோர்ஸ் பண்றது. சம்திங் ஏதாவது மிஸ் ஆகுது, அதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அப்ப கிடைக்குது, மிஸ் ஆகுது. இந்த கிடைப்பதோட பிரியாரிட்டி என்ன, மிஸ் ஆகுதோட பிரியாரிட்டி என்ன? இந்த கிடைப்பதின் பிரியாரிட்டி என் வாழ்க்கையில் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தா, அந்த மிஸ் ஆன பிரியாரிட்டியை விட்டுட்டு கிடைக்கின்ற அந்த பிரியாரிட்டியில சந்தோஷமாக நிறைவாக எடுத்துட்டு போக வேண்டியதான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மீதி 99ஐயும் நான் நெக்லெக்ட் பண்ணுவேன், எல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா மாறிவிட்டது. மாறிவிட்டதுல எனக்கு என்ன பெனிஃபிட், பிரியாரிட்டி என்ன, நான் இருப்பதினால் எனக்கு என்னென்ன சாதகங்கள் இருக்கின்றன, என்ன முன்னேற்றங்கள் இருக்கின்றன, என்ன அனுபவங்கள் இருக்கின்றன, அது மிஸ் ஆகுதுனால் என்ன பாதகம் இருக்கின்றன பார்த்து, எது சாதகம் ஜாஸ்தி இருந்தா உள்ள இருந்துக்கிற வேண்டிதான். அதை கவலைப்படாம அதை அக்செப்ட் பண்ணி செய்து ஏற்றுக்கொண்டு போக வேண்டிதான். இதுல நிறைவடைஞ்சிடணும். இதை நிறைவடைஞ்சிட்டா அதுல அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை பார்க்கறதே இல்லை. இந்த சைடு கிடைக்கின்ற அந்த சாதகம்லாம் பார்க்காம அது ஏதோ ஒரு பாதகம் வாதகம்னு அதையே வந்து சைக்காலஜிக்கலா அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா பெரிய தப்பு செஞ்சதாயிடும். அப்புறம் நான் டிசிஷன் எடுத்த பிறகும் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கணும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இல்ல எல்லாமே பாதகம்தான், ஆனாலும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனம் வெறுப்புலையும் ஏமாற்றத்திலையும் கஷ்டப்படுகிறது அப்படிங்கும்போது, இப்ப ஒருத்தர் சொன்னாரு, பட்டினத்தார் எப்படி தன் மனைவியை விட்டுட்டு போகலாம், அவர் கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணிட்டு தானே கல்யாணம் பண்ணாரு, அப்ப திடீர்னு இப்ப அவருக்கு ஞானம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவராட்டு விட்டுட்டு போயிடுவாரா? இது என்ன நியாயம், தர்மம் அப்படின்னு பயங்கரமா ஒரு வாக்குவாதம் செஞ்சாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி, இல்லப்பா திடீர்னு பட்டினத்தார ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இப்ப என்ன பண்ணுவேன்? இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, வேற வழி இல்லை, அக்செப்ட் செஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்னாரு. ஏன் சண்டை போடு, ஏன் இறக்கலாம், எப்படி இறக்கலாம், சத்தியம் பண்ணி கொடுத்தார் இல்லையா, வாழ்ந்து இருக்க வேண்டும் அல்லவா, அப்புறம் எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு கடைசி வரைக்கும் நான் காப்பேன் என்று, இறப்பதற்கு அவர் இறந்தது நியாயம் அல்ல அநியாயம் என்று கத்துவாயா அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, அது எப்படி சொல்ல முடியும், அது அந்த மரணத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுதான் ஆகணும், அது தவிர்க்க முடியாதது தானே அப்படின்னாரு. இல்லப்பா,
உண்மையிலேயே வந்து அதுதான் வந்து முதல்ல ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அவங்க சன்னியாசி ஆனவொடனே பேரை மாத்திடுறாங்கனால அவன் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவர் இல்ல, இப்ப இருக்கிறது வேற ஒருவர். நீ அவர் தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்க, அதான் பிரச்சனையே. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் இல்லைன்னா இப்ப பிரச்சனை, அவர் டோட்டலா இல்லைன்னாலும் மிகப்பெரிய அவங்க இந்த அம்மாவுக்கு ஒரு துரோகம் தான். நம்பிட்டு தானே இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவர் இல்லை அப்படின்னா பெரிய துரோகம் தான். கடைசியில விட்டுட்டு போயிட்டாரே, இப்படி போயிட்டாரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பிளேம் பண்ண முடியாது. அதை அக்செப்ட் செய்து கொண்டு அந்த ஏற்கனவே இருந்த அந்த நினைவுகளில அந்த பாடத்துல அடுத்து வந்து நெக்ஸ்ட் நோக்கி அவர் வந்து கடந்து செல்லதான் முயற்சி செய்வார்கள். ஆனால் இப்போ அவர் இருக்கிறாருங்கிறதா இங்க பிரச்சனையே. அப்ப இருக்கிறாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் தானே. இல்லாமல் இருந்தாலே ஏற்றுக்கொள்ளும் மனம், இருக்கிறார் ஆனால் இல்லை அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். இருக்கிறார். அப்ப அந்த மலர் இந்த இப்ப இல்லாமல் இருக்கும்போது அவரிடம் அனுபவித்த ஒரு நல்ல விஷயங்களை மலரும் நினைவுகளாக வைத்து அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டு நகர்ந்து செல்ல முடியும். இருக்கிறாருன்னா அந்த இருக்கிறாருங்கிற ஒரு ஃபீலை வச்சுட்டே நகர்ந்து செல்ல முடியும். இருக்கிறாருங்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் இல்லாமல் இருந்தா. ஆனா மனம் என்ன சொல்றதுன்னா, இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இருக்கிறார் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது ஒன் டைப் ஆஃப் வந்து இந்த ஞானதேவர் சொன்ன மாதிரி குரோதம், அசுர குணம், பொசசிவ் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அவர் வேற எங்கேயோ சந்தோஷமா இருக்கார்ல. இல்லாமலே இருந்தா யாருக்கும் சந்தோஷம் இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னிடம் சந்தோஷம் இல்லாமல் அவர் வேற எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறார், வேற இடத்துல அவர் வந்து ஹாப்பியா இருக்கிறார். என்னை வந்து அவமதிச்சுட்டு அங்க வந்து நான் கீழானவனாக இன்னொரு இடத்துல அவருக்கு ஈர்ப்பு வருதுன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது வந்து மேலானவனாக நினைக்கிறார். அப்ப தான் கீழாக போய் விடுகின்றோம். பொசசிவ், ஈகோ இது எல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறார் என்பது அவ்வளவு ஒரு ஏற்றுக்கொள்ளாத மனம் வருகிறது. அப்ப இல்லைன்னா அக்செப்ட் செய்து கொள்ளும் மனம். அப்ப இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். இருக்கிறாருன்னா அட்வான்டேஜ் நினைச்சிட்டு அவர் கொடுத்த அந்த லெசன்ல இருந்து பாடத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து நான் நம்பினேன் நம்பினேன் நம்பினேன்னா யாரை நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு கோளாறு. பஞ்சபூதங்களை நம்பி இருந்தால் பிரச்சனையே இல்லை. அன்லிமிட்டெட், அன்கண்டிஷன். என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணாலும் அது ஒன்ன லவ் காட்டிட்டே இருக்கும். இல்ல நீங்க வந்து ஆன்மீகத்துல இருந்தீங்கன்னா பரபிரம்ம தத்துவத்தை, இல்ல கண்ணனை, இல்ல குருவை நீங்க முழுமையாக அந்த ஈகோ அழிந்து, ஈகோ இருந்துட்டு யாரை நம்பினாலும் திட்டிட்டு தான் இருப்போம். சூரியனையும் திட்டிட்டு தான் இருப்போம். லூசு பைய இப்படி அடிக்கிறானே வெயிலு அப்படின்னு. அப்ப ஈகோ இல்லாம ஈகோ அழிந்தால்தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைன்னா என்ன? அது அதிலே தப்பு. நான் முதல்ல வந்து நான் 10 ஆண்டுகள் நம்பினேன். நம்பினேன்னா என்ன அர்த்தம்? தன்னை அழித்தேன். அப்ப நான் ஜீரோ ஆயிட்டேன், முழுமையா அவரிடம் ஒப்படைச்சிட்டேன். அப்ப ஜீரோ எப்படி இப்ப திடீர்னு 100 ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த நம்பிக்கைங்கிறதே அங்க வந்து ஒண்ணு முழுசா சரண்டர் ஆயிருக்கணும், இல்ல 100 இண்டிபெண்டா இருந்திருக்கணும். இந்த சரண்டரும் ஆகாம டிபெண்டா இருந்துகிட்டு, ஆனா எதிர்பார்த்துக்கிட்டு, ஆனா நான் இண்டிபெண்ட்னு ஃபீல் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வருது. ஸோ அப்ப என்ன பண்ணோம்? முழுசா சரண்டர் ஆனா. சரண்டர் யாரிடம் ஆக முடியும்? கண்ணனிடம், பரமாத்மாவிடம், பஞ்சபூதங்களிடம், ஞானதேவரிடம், குருவிடம் அப்படின்ட்டு நீங்க வந்து சரண்டர் ஆனீங்கன்னா, சரண்டர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் தெரியாது நல்லதா கெட்டதா, பொய்யா தப்பா, சரியா தவறா, மேலா கீழா அப்படின்னு. ஏன்னா அது அவராகவே மாறிவிடுச்சு போகும்போது எல்லாம் சரியா போகும். அப்போ ஒண்ணு நம்புறேன்னா அதுக்கு பேர் சரண்டராக இருக்கணும். அந்த சரண்டர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்ல நான் இண்டிபெண்ட், பூர்ண பற்றற்ற தன்மையில் நான் இண்டிபெண்டாக அவரிடம் இருந்தேன் அப்படின்னா, அப்ப திடீர்னு அவர் ஏமாத்திட்டானா பிரச்சனை இல்லை. எனக்கு பெரிய ஏமாற்றம் இருக்காது. நான் டிபெண்ட் ஆகி சரண்டர்ல போல இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்திருக்கலாம். ஒண்ணு இண்டிபெண்டா இருந்திருக்கணும், இல்ல சரண்டருக்கு போயிருக்கணும். சரண்டர் இருந்தா எங்க போயிருக்கணும் அப்படின்னு சரியான இடத்துல போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு இனிமேலாவது எடுத்துக்கணும். இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம். இப்ப அவங்க இயற்கையில இண்டிபெண்ட் குணமா இல்ல சரண்டர் குணமா? அப்ப சரண்டர் எங்கே ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபீல்ல அந்த இயற்கையிடமோ கண்ணனிடமோ சரண்டர் ஆவதற்கு உண்டான ஒரு முயற்சி செய்யணும். இல்ல பூரண பற்றற்ற தன்மை தான் இண்டிபெண்டாக அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருப்பதற்கு முயற்சி செஞ்சா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.